Hello friends, welcome back to my channel. வெள்ளை முடிய கருப்பா மாத்துறதுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமடியை ஷேர் பண்ண போறேன். வெறும் ரெண்டே பொருள் வச்சு ஈஸியா ஒரு ஹேர் டையை நம்ம ரெடி பண்ணிடலாம். எந்த காரணத்துக்குமே நீங்க கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணாதீங்க. அதுல நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கு. இந்த மாதிரி நேச்சுரல் ஹேர் டையை நீங்க ரெடி பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஓகே, இது எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நேச்சுரல் ஹேர் டை செய்கிறதுக்கு உங்களுக்கு மெயினாக தேவைப்படுறது மஞ்சள் தூள். உங்கள் முடிக்கு எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளோ மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ ஒரு இரும்பு தாவை எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் இதை நல்லா நீங்கள் சூடு பண்ணிக்கணும். இந்த மஞ்சள் கலர் ஃபுல்லாகவே கருப்பாக மாறணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா இதை ஹீட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக இது கலர் மாறி இருக்கு. இன்னுமே இது நல்லா கலர் மாறணும். ஃபுல்லாகவே கருப்பாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபுல் பிளாக்காக இருக்குது. அந்த சின்ன சின்னதாக நெருப்பு மாதிரி தெரியுதுல, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா சூடு பண்ணிக்கணும். இப்போ ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுடுங்க. இப்போ ஆறுன அந்த பொடியை ஒரு சின்ன பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் நான் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கிடைக்கணும். ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க. அப்போ உங்கள் முடிக்கு அது ஒட்டவே ஒட்டாது. அப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்காது. இந்த மாதிரி கெட்டியாக பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான ஹேர் டை ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் முடிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஒரு டூத் ப்ரஷ்ஷை வச்சு அந்த ஹேர் டையை உங்கள் முடிக்கு அப்ளை பண்ணி விடுங்க. நல்லா அப்ளை பண்ணுங்கள். அந்த வெள்ளை முடி எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல நல்லாவே அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு 3 ஹவர்ஸுக்கு இதை அப்படியே ட்ரை ஆக விடுங்க. இது நல்லா ட்ரை ஆனதாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் சீக்கிரமாக வாஷ் பண்ணிவிட்டு அப்போ அது ஒட்டியிருக்காது. அப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்காது. ஓகேவா? இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு இதை வாஷ் பண்ணி பாருங்கள். அப்போ உங்கள் முடி நல்லாவே கருப்பாக மாறி இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.